உண்மை காதல் யார் என்றால். ஸோ ஹே நண்பீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறீங்க. இந்த வீடியோ நான் 10 நிமிஷம் போட்டுருக்கேன்னு தெரியல, பட் 10 நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா 2 லவ் ஸ்டோரிஸ், பியூரான லவ் ஸ்டோரிஸ். அது இன்னைக்கு இந்த செகண்ட் வாழ்ந்துட்டு இருக்க அந்த லவ் ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஒர்த்தபிளான இந்த 10 நிமிஷத்தை நீங்கள் கொடுக்கறதுக்கான ஒர்த்தபிளான வீடியோக்கு தான் வந்திருக்கீங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். 2022 த மோஸ்ட் ஃபேவரட் மூவி அப்படின்ற லிஸ்ட்டில் நிச்சயமாக சீதாராம் எல்லாருக்கும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவரோட இன்ஸ்பிரேஷன் சொல்லணும்னா அது ரியல் லைஃப்பில் பார்த்தா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி 2 ஸ்டோரிஸ் தான் இன்றைக்கி. ஃபர்ஸ்ட் ஒன்று ஜப்பானில் பார்க்க போகிறோம், அப்புறம் யூஎஸில் பார்க்க போகிறோம். நம்ம ஊரில் அந்த மாதிரி லவ் ஸ்டோரிஸ் நிறைய இருக்குங்க, பட் நம்ம கண்ணுங்களுக்கு தெரியலை, நம்ம பார்வைக்கு அது தெரியலை. மேபி அந்த ஸ்டோரி கிடச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டோரியில் இருந்துச்சுன்னா மேபி அடுத்த வீடியோவில் கூட பார்க்கலாம். அப்படி இங்கே கமெண்ட் பண்ண முடியாட்டி கூட ஐம் ஓனர் தான் என்னோட இன்ஸ்டாகிராம் எனக்கு பர்சனலாக டிஎம் பண்ணால் கூட ஓகே தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட் சாப்டர் ஜப்பான்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதான ஃபேவரட்டாக போயிட்டு இருக்கலாம் இருக்கும். ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சிடலாம். October 23, 1991 பிரின்சஸ் மேக்கோ பிறக்கிறாங்க. ஸோ அட் த சேம் டைம் நான் என்ன டேட்டை மென்ஷன் பண்ணலாம், அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, ஒரு சிங்க் ஆகும் இதுலேயும். October 5, 1991 கேய் குமரோ அவங்களும் பிறக்கிறாங்க. ஸோ இவங்க தான் நம்மளோட கதையோட சீதா ராமன். ஸோ பிரின்சஸ் மேக்கோ சீதா, கேய் குரமோ நம்மளோட ராம். நோட் பண்ணிங்கன்னா 2 பேருக்கு 18 days தாங்க டிஃப்ரெண்ட்டு. சிங்காக ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே போயிட்டு இருக்கு, 2 பேரும் வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த ஹையர் எஜுகேஷன் அப்படின்ற இடம் வரும்ல, அப்படின்னு வரும்போது 2 பேரும் சேர்ந்த இடம் இன்டர்நேஷ்னல் கிறிஸ்டியன் யூனிவர்சிட்டி மிட்டாக்கா, ஜப்பான். எனக்கு தெரிஞ்சு எல்லா கதையிலையும் இது மட்டும் சிமிலருங்க. அப்போ ஆரம்பித்த வாரணமாயிரம்லேருந்து இப்போ வந்து கிருதயம் வரைக்கும் காலேஜ் தாங்க. வாட்ட லவ் ஸ்டோரியில் இன்னும் நம்ம லவ் ஸ்டோரி இனிமேல் தான் போகிறோம். ஸோ இந்த இதில் மீட் பண்ணிக்கிறேன். 2021 பேட்ச் இவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ பிரின்சஸ் மேக்கோ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ், கலை மற்றும் கலாச்சார பாரம்பரியம். ஸோ அதான் எடுத்து படிக்கிறாங்க. மேபி அதான் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எடுத்து படிக்கிறாங்க. ஸோ 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் என்ன மியூசியம் இருக்கு மாதிரி வாய அஞ்சலா அந்த மாதிரி ஒரு சாக போட்டு அப்படியே டைமை ஓட்டுங்க. 2023 டிசம்பரில் கேக்குறோமோ நம்ம ராம் சீதாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஷி அக்செப்ட் ஹிம். ஸோ அக்செப்ட் பண்ணோன்னே என்ன இருக்கும், எல்லா ஸ்டோரியிலும் ஒரு காமனான விஷயம் இருக்குது. அவங்க கல்யாணம் பண்ணக்கூடாது, இவங்களுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது. இப்படி இருக்கும்போது இவங்க பிரின்சஸ் சொல்லவே தேவையில்லை. ஃபைனலாக அவங்க வீட்லேயும் ஒத்துக்கிறாங்க. பட் ஜப்பான் ராஜகுடும்பத்தில் இன்னொரு ரூல் இருக்குது. இது ஒரு டிஸ்கிரிமினேஷன் கூட. எல்லா இடத்துலையும் பொண்ணுங்களுக்கு டிஸ்கிரிமினேஷன், அந்த ராஜபரம்பரையும் ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. அதாவது அந்த பிரின்சஸ் அந்த காமன் மேலே கல்யாணம் பண்ணிக்கலாம். அவங்க பிரின்சஸ் ஆர் குவீன் எந்த பதவியில் இருந்தாலும் அவங்க ஒரு பெண்மணி ஒரு காமன் மேனை லவ் பண்ணால் அந்த பதவி பறிக்கப்படும், அந்த பட்டம் எடுக்கப்படும். தென் அவங்களோட பிரின்சஸாக இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சொத்து மதிப்பு எது இருக்கும்ல, அவங்களுக்குன்னு சேர்த்து வச்சிருப்பாங்க. அந்த சொத்து மதிப்பு எதையும் அவங்க கொண்டு போக முடியாது. அவங்களுக்காக எந்த நிலையான சொத்தும் கொடுக்க மாட்டாங்க. அது அவங்களோட ஒரு ரூல், எல்லாரும் ஃபாலோ பண்ணுறது. கல்யாணம் பண்ணுறதை பண்ணிக்கோங்க, பட் உங்களுக்கு ராஜபரம்பையிலேருந்து சொத்தோ நிலமோ எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ரூல். பட் இதே ஒரு பையன், ஒரு ராஜா இல்லை ஒரு பிரின்ஸ், ஒரு பொண்ணு, ஒரு காமனார் அந்த நாட்டில் இருக்க ஒரு பெண்ணை லவ் பண்ணால் அவங்க ராஜாவாவோ இருக்கலாம், பிரின்ஸாக இருந்தாலும் இருக்கலாம். அவங்களுக்கு எல்லாமே விஷயமும் இருக்குது. அவங்க ஒரு காமன் உமனை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அவங்க அப்படியே எப்படி இருக்காங்களோ அவங்க அப்படியே இருக்கலாம். டிஸ்கிரிமினேஷனுங்கிற விஷயமோ எந்த நாட்டிலையும் மாறலைங்க. அந்த காலம் என்ன இப்போ தானே நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ தானே சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. யோசிச்சுக்கோங்க. பட் இதெல்லாம் முடிஞ்சு 2070 ஆயிடுச்சு. எனக்கு எது போனாலும் பரவாயில்ல, அவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டாங்க. 2070 அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 2080 எங்களுக்கு மேரேஜ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த டயத்தில் தான் நம்ம தாய்வன் கேக்குறோமோ அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை. அவங்க அம்மா போஸ்ட்போன் பண்ணுறாங்க. ஏதோ ஃபினான்ஷியல் ட்ரபிள்னு போட்டுச்சு. ஃபர்தராக டீட்டெயில்ஸ் எதுவும் கிடைக்கல. நான் சர்ச் பண்ணி பார்த்தா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எதுவும் கிடைக்கல. ஸோ அவங்க வந்து மேரேஜை போஸ்ட்போன் பண்ணுறாங்க. இப்போ வேணாப்பா கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படின்றது. அப்புறமா நம்ம தலைவன் கேட்குறவங்க திரும்ப படிக்க போகிறாங்க, லா படிக்க போகிறாங்க. மேன்ஹாட்டனில் நியூயார்க்கில் பர்தான் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் லாஸில் படிக்க போகிறாங்க. 2019 to 2021 முடிச்சுட்டு வராங்க. லா முடிச்சிட்டாங்க. இப்போ ஒரு லாயர் கூட 2021 அஃபிஷியலாக மேரேஜ் பண்ணுறாங்க. ஸோ ஏற்கனவே சொன்னப்பட்டதான், நீங்கள் ஒரு காமன் மேலே கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு பிரின்சஸ்ன்ற பதவி எடுக்கப்படும், உங்களோட சொத்து மதிப்புகள் திரும்ப அவங்களுக்கு கிடையாது, நீங்கள் ஒரு காமனர் இனிமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாப்பனீஸ் கவர்மெண்ட்டே முன் வந்து 1.3 மில்லியன் பிரின்சஸ் மேக்கோ, இப்போ வந்து அவங்க பிரின்சஸ் இல்லை மேக்கோ குமரோ, பிரின்சஸ் மேக்கோலேருந்து மேக்கோ குமரோ, இப்போ கே குமரோட ஒய்ஃப் அவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு காமனரை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால 1.3 மில்லியன் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்கள் அந்த பதவியை விட்டுட்டு வேண்டாம்னு சொன்னதுக்கு. ஆனால் அவங்க வந்து அதையும் கூட வாங்கலை. அதையும் வாங்காமல் எனக்கு அவரோட இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறவங்க நல்லா படிச்சிருக்காங்க, லாயரும் கூட. ஸோ லாயர், ஆண்டர்ப்ரனர், வெல் செட்டில் ஃபேமிலி. அவங்க ஒரு காமனர் தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ அவங்க ஒரு லாயர், ஆண்டர்ப்ரனர், வெல் செட்டில் ஃபேமிலி. ஸோ இனிமேல் பிரச்சனை இல்லை. அவங்க லைஃப் இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு. 2021 அஃபிஷியலாக அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அது நிறைய பேர் நியூஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை வச்சு தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். யாருமே இந்த வீடியோ மேக் பண்ணல. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரி முடிஞ்சு. ஸோ இது அப்படியே ஹாப்பி எண்டிங் கட் போட்டு முடிச்சதோடு இருக்கா. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டோரிக்கு ட்ராவல் பண்ணோன்னா
சாபியா லாரன் ஏஜ் டிஃப்ரெண்ட். சாபியாவுக்கு வந்து இப்போ வந்து 23 24 போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். லாரனுக்கு வந்து 21. இவங்க 2 பேருக்கும் ஏஜ் டிஃப்ரெண்ட்டே பார்த்தீங்கன்னா 2 வயசு அந்த பையன் கம்மி அந்த பொண்ணை விட. லாரனுக்கு வந்து 18 இருக்கும்போது அவங்க சாபியாவை பார்க்குறாங்க. மேபி அவங்களுக்கு அப்போ ஒரு 20-21 ஆர் நடந்துட்டுருக்கலாம், தெரில, கன்ஃபார்மாக தெரில. அந்த அந்த ரேஞ்சில் தான் ஒரு 2 வயசு டிஃப்ரெண்ட் தான் போட்டிருந்துச்சு. அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ லவ் பண்ணியிருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது நல்லபடியாக தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. September 27, 2019 சாபியாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. லாரன் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டுருக்கு. பட் சாபியாவுக்கு அப்போ தெரியாது அந்த ஒரு ஃபோன் காலில் அவங்க லைஃபே வேறு மாதிரி ட்விஸ்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. மேபி இந்த ஸ்டோரி நான் சொல்லி முடிக்கும்போது நான் உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்பேன். அதுக்கு எத்தனை பேர் உங்கள் மனசாட்சியை தொட்டு கீழே போய் கமெண்ட் பண்ணிட்டு போகணும். தயவு செஞ்சு பார்க்குற யாரும் கமெண்ட் பண்ணாமல் போயிடாதீங்க. அந்த கேள்வி நான் கேட்குறேன். சாபியாவுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோன் கால் வருது லாரன் ஆஃபீஸ்லேருந்து. லாரனுக்கு ஒரு மேஜர் இன்ஜுரி, நீ கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வர முடியுமா, கொஞ்சம் குயிக்காக வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாமல் சேபியா பதறி அடிச்சு ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறாங்க. போய் பார்க்குறப்ப சேபியாவுக்கு ஒரு பெரிய அச்சியந்த காத்துட்ருக்கு. இந்த ஃபோக் லிஃப்ட் தெரியும்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாருக்கும். அந்த வண்டி எல்லாரும் பார்த்துருப்பீங்க, பட் பேர் தெரியாது. ஃபோக் லிஃப்ட், இந்த பெரிய பெரிய பொட்டியெல்லாம் கொண்டு போய் ஒரு ஏதோ செக்மெண்ட்டில் ஏற்றுவாங்க. ஸோ அந்த வண்டிக்கு பேர் ஃபோக் லிஃப்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஃபோக் லிஃப்ட் வந்து லாரனுக்கு ஆப்ரேட் பண்ண தெரியாது. ஏதோ ஹையர் அஃபிஷியல் ப்ரெஷர் கொடுத்து அந்த ஒரு பாக்ஸ் தான் தம்பி அதை அப்படியே வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி சொன்னதான் அதில் போட்டு வந்துச்சு. அதை லாரன் எப்படி ஆப்ரேட் பண்ணான்னு தெரியல. மேபி பேசிக்கான சில விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்க அதை வச்சு ஆப்ரேட் பண்ணிக்கலாம். பட் அதில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி டன் கணக்கில் வெயிட் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் அப்படி விழுந்து பிளட் ஃப்ளோ ஆகலை உடம்புல, இடுப்போட. ஸோ ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போது நிறைய பிளட் லாஸ் ஆல்ரெடி ஆகிடுச்சு, கீழே பிளட் ஃப்ளோவே போகலை. அப்படிங்கும்போது இடுப்புக்கு கீழே உள்ள பாகங்களை லாரனுக்கு சர்ஜரி பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க தனியாக. சாபியா வந்து பார்க்கும்போது லாரன் இந்த மாதிரி இருக்காங்க. இடுப்பு கீழே பாகம் இல்லை, கரெக்டாக சொல்ல போனால் ரைட் ஹேண்டில் பாதி இல்லை. ரைட் ஹேண்டு அதான் பாதி இல்லைன்னா என்ன, ரைட் ஹேண்ட் இல்லை முடிஞ்சு. ரைட் ஹேண்ட் இல்லை, இடுப்பு கீழே ஒன்றும் இல்லை. என்ன அவர் லைஃப், ஆனால் ஒரு உயிர் இருக்குது. இது ஒரு எப்படி சொல்ல, இந்த லவ் ஸ்டோரிக்காகவே கடவுள் அவருக்கு உயிரை கொடுத்துருப்பாங்களோ என்னமோ தெரியல. இந்த லவ் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக என்னமோ. பட் இந்த நேரத்தில் எனக்கு கடவுள் மேலே பெரிய கோவங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன்னு சொல்லலை. நீங்கள் ஒரு பையன் பொண்ணு அந்த ஜெண்டர் அந்த விட்டு தொலைங்க, அந்த கம்பேரிசனே வேண்டாம். நீங்கள் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. இவங்க தான் லைஃபு எல்லாம் வீட்லேயும் ஒத்துக்கிட்டாங்க, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை, நம்ம பாட்டு நம்ம லைஃப் வாழலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கால் வருது, அட்டன் பண்ணி போய் அவங்களுக்கு எது இன்ஜுரின்னு பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் எல்லாம் நினச்சவங்க இந்த மாதிரி 2 துண்டாக கடந்தா உங்கள் மனநிலைமை எப்படி இருக்கும்? மனசாட்சி தொட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அந்த இடத்துல இருந்தேன்னா சத்தியமாக நான் அந்த இடத்துல விழுந்து அழுதுருவேங்க. நான் அந்தளவுக்கு தைரியசாலி எனக்கு கிடையாது, நான் ஒத்துக்கிறேன். அவ்வளோ பெரிய தைரியசாலி கிடையாது, நான் விழுந்து அழுதுருவேன். என்ன ஆச்சு? ஆனால் என்னோட அடுத்த விஷயம் அவங்க உயிரை எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருங்க. அதாவது என்னோட விஷயம் இருக்கும், நான் அதை கேட்கறதுக்குள்ளே நான் செத்துருவேன், நான் செத்துருவேன். ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் நான். இதை நம்மளா பேசிகிட்டு இருக்கோம் பை சான்ஸ் அப்படின்னு பேசிட்டு, பட் சாபியா அதை நேராக பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஸோ பார்த்துட்டு என்ன நினைவீங்க? அந்த பையன் என்ன நினைப்பான், அந்த பொண்ணு என்ன நினைக்கும், அந்த ஃபேமிலி ஒத்துக்கிட்டாங்களே அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, இனிமே என்ன? அந்த பையனை ஒரு நல்ல பையனாக இருந்தால் மேபி இதான் நம்மளோட லைஃப் இனிமே அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நீ உன் லைஃப்பை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கலாம். லாரனை தான் செஞ்சுருக்காரு. அதே நம்ம ஊருக்காரங்க அந்த இடத்துல இருந்தாங்க நினச்சி. இப்போ நம்ம ஊரில் ஒரு எடுத்துப்போம், ஒரு மேரேஜ் பண்ணுறாங்கன்னா வீட்டில் சொல்கிற மேரேஜாகவே இருக்கட்டும், சொல்கிறாங்கன்னா பொண்ணு பார்த்துட்டாங்க, பையனும் பார்த்துட்டாங்க, பொண்ணு பையன் பிடிச்சி பார்த்துட்டாங்க, மேரேஜ் வரைக்கும் போயிடுச்சு. அந்த நேரத்தில் இது மாதிரி நடந்திருந்தா என்ன நடந்தாலும், ஸோ பையனை பார்த்துட்டீங்களே, கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்களா, பெண்ணை பையனுக்கு ஏதாச்சும் நீ ஒரு பொண்ணு தான் பார்த்து அப்படின்னு சொல்லி சத்தியமாக நம்ம ஊரில் ஒரு எப்படி ஒரு 50% கல்யாணம் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. இல்லைலாம் சொல்லாதீங்க, நம்ம ஊரில் செய்வாங்க. பட் நம்ம ஊரில் இன்னொரு விஷயமும் இருக்குது. வெள்ளைக்காரங்க தானே, அவங்க கல்ச்சரே வேறடா, அவங்க என்னென்னமோ பண்ணிப்பாங்க. அப்படிலாம் இருக்கும்போது அந்த இடத்துல சாபியா சொல்கிறது விஷயம்லாம் நம்மளே மிஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த பையன் சொன்னாங்க, ஃபேமிலி சொன்னாங்க, வேண்டாம் உங்கள் லைஃப்பை நீ பாரு. பட் சாபியா சொன்னாங்க, யூ ஆர் மை லைஃப். இதை சொல்லும் போது அவங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? ஈவன் இன்னொரு விஷயம் சொல்லவே மறந்துட்டேன். இப்போ நீங்கள் சாபியா லாரன் அவங்க கதையை அவங்களே சொல்லியிருக்காங்க. அவங்களும் ஒரு யூடியூபர்ஸ் கூட. சாபியா லாரன் தான் யூடியூப் சேனல் 6 lakhs ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இப்போ நீங்கள் யூடியூபர் சர்ச் பண்ணால் கூட அவங்களே அவங்க ஸ்டோரி சொன்ன வீடியோ இருக்கும் கீழே. அந்த பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அப்போ அந்த பையன் வழி அனுப்பிச்சிருப்பாரு, வாழ்க்கை பூரா அனுபவிச்சுட்டு தான் இருக்க போகிறார். அந்த பையன் அனுபவிக்கிறது ஃபிசிக்கல் உடம்பு வலி, பட் அந்த பொண்ணுக்கு மனவலி. அதாவது மென்டல் ப்ரெஷர் ஏற்றுற மாதிரி நம்ம ஊராக இருந்தால் அந்த பொண்ணு எனக்கு தற்கொலையே பண்ணியிருந்திருக்கும். அது என்னால் நான் கன்ஃபார்மாக சொல்லுவேங்க.
ஊரில் சுற்றி இருக்கவங்க பேசுறது, இந்த பாரு அந்த பொண்ணு கிறுக்கு பிடிச்சி போச்சு, எவன் இந்த பையன் தான் இப்படி ஆயிட்டால விட்டுட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சும்மா பேசிகிட்டு தான் இருப்பாங்க. ஏதோ வாய்க்கு வார்த்தை வேணும்னு பேசிகிட்டு தான் இருப்பானுங்க எல்லாம். அவங்கள்ட்ட போய் எப்படி ரெஸ்ட் ரூம் போகிறது, சரி அது கூட கேட்கலாம். பர்சனல் கேர் எடுத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் தானே, சில விஷயங்களில் ரெஸ்ட் ரூம் போகிறது அதெல்லாம் யூஸ் பண்ண சுத்தம் பண்ணுறது. ஓகே, செக்ஸ் எப்படி வச்சுப்பீங்கன்னா, எங்கள் இடுப்புக்கு கீழே அந்த பையனுக்கு பாகம் போனப்பயே அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும், இனிமேல் அது மட்டும் நம்ம வாழ்க்கையில் கிடையவே கிடையாது, அவரோட இன்டிமேட்டாக இருக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஈவன் நம்ம ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி லெட்ஸ் டாக் அபவுட் அஸ், அதில் கூட நான் சொல்லியிருப்பேன் செக்ஸ்ன்ற வார்த்தை ஈஸியாக நான் சொல்லியிருப்பேன், ஏன்னா அதில் எதுவும் எனக்கு இம்பாக்ட் பண்ணல. பட் இந்த லவ்வை சொல்லும்போது செக்ஸ்ன்ற வார்த்தையை அதை யூஸ் பண்ண தோணுங்க. இப்போ கூட நான் இன்டிமேட்டு அவங்கள்ட்ட பர்சனலாக கேள்வி கேட்குறது அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன் இல்லையா. நான் அவங்க கேட்ட கேள்வியாக செக்ஸ் எப்படி வச்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டதான் சொன்னேன். எனக்கு இதில் செக்ஸ் இன்டிமேட்டுன்னு தான் சொல்ல தோணுச்சு, செக்ஸுன்னே சொல்ல வரல. ஏன்னா இதில் இனிமேல் செக்ஸ்ன்ற வார்த்தைக்கு இடம் இல்லைங்க உங்கள் லைஃப்பில். சாபியாவுக்கு லாரன் கிட்டேருந்து செக்ஸ் அப்படின்ற விஷயத்துக்கு வார்த்தையே கிடையாது. அவங்க தான் வேணும் முடிவெடுத்ததுக்கப்புறமே நிச்சயமாக முடிவெடுத்துட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் அது இல்லைன்னு. அதை போய் நோன்ற மாதிரி நம்ம ஊர் அதை அவனுக்கு கேட்டுட்டு தான் இருக்கானுங்க. அவங்க ஊரில், நம்ம ஊரில் இது மாதிரி இதுக்கு நிச்சயமாக கேட்பானுங்க. நம்ம ஊரில் நடந்து ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஏற்றுக்கிட்டாலும் நிச்சயமாக எப்படி அதெல்லாம் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்பானுங்க பைத்தியக்காரனுங்க. யோசிச்சு பாருங்களேன், இது மாதிரி நம்மளால வாழ முடியுமா? பட் ஒரு பொண்ணு வாழ்ந்துக்கிட்டே வீடியோ போட்டுட்ருக்கு யூடியூப்பில். அதை போய் பார்க்கும் போதெல்லாம் மேபி நான் ஒரு 10 வீடியோ என்னமோ தான் பார்த்தேன் அவங்க வீடியோ. அவங்க ரொம்ப ஹாப்பியாக தாங்க இருக்காங்க. சில வீடியோலாம் பேசுகிற பார்க்கும்போது அவங்க ஆக்சிடென்ட்டாக இந்த ஆக்சிடென்ட் டிஃபைன் பண்ணுற வீடியோலேயே நல்லா சந்தோஷமாக தான் பேசியிருப்பாங்க. அதில் கொஞ்சம் சோகம் இருந்தாலும் சந்தோஷமாக தான் பேசியிருப்பாங்க 2 பேரும். இருந்தாலும் ஃபுல்ஃபில் ஆக முடியலங்க. இந்த அளவு லவ் ஸ்டோரி நம்ம என்ன தான் பேசினாலும் இந்த இருக்க நிறையா பொண்ணுங்க மச்சான் ஏமாற்றிட்டு தாண்டா போயிட்டுருக்கு, அவங்க தேவைக்கு நம்மளை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற நிறைய பசங்களும் சொல்கிறாங்க தான். போடா டே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நான் சொன்ன இந்த 2 ஸ்டோரியுமே பொண்ணுங்க தாங்க மெயின் ரோலே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் ஹீரோ வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர் மாதிரி தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னங்க, இந்த மாதிரி சில லவ் ஸ்டோரிஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் நம்ம ஊரில் அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச சில லவ் ஸ்டோரி இருக்குது, நான் பார்த்துருக்கேன். பட் அதெல்லாம் சின்ன வயசு நார்மலாக இருக்கும். இந்த மாதிரி அப்நார்மலான லவ், அன்கண்டிஷனல் லவ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஈவன் பர்சனலாக நீங்கள் என்ன ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா ஐம் ஆனதாக தான் என்னோட இன்ஸ்டாகிராம் மீடி, அங்கே வந்து நீங்கள் டிஎம் பண்ணாலும் ஓகே. ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ ஆரம்பிக்கும் சொல்லியிருப்பேன், இந்த வீடியோ ஒர்த்தாக இருக்கும்னு சொல்லிட்டு. எவ்வளோ நேரம் இந்த வீடியோ போடுறது, ஒரு 10 நிமிஷம் நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். மேபி போட்டிருக்கலாம், இனிமேல் தான் எடிட் பண்ணி போடணும். இந்த 10 நிமிஷம் ஒர்த்தா இல்லையா? அது அந்த 2வது சொன்ன லவ், ஃபஸ்ட்டு லவ் ஸ்டோரி ஹாப்பி எண்டிங். இந்த 2வது லவ் ஸ்டோரி உங்கள் லைஃபோட மெர்ஜானா என்ன உங்கள் மனநிலைமையாக இருக்கும்? நான் சொல்லிட்டேன் என்னோட மனநிலைமை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. உங்களோடது எப்படி இருக்கும் மறக்காம சொல்லிட்டு போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு, இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி லவ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி ஒரு ட்ரூ லவ் இருக்குப்பா, நீ உங்கள் லவ் மாதிரிப்பா அது அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த போகிற வீடியோ கன்சிஸ்டன்ஸாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ உங்களை வந்து பார்க்குறேன். Until then, bye from Anand, signing off. Bye bye. See you.